நண்பர்களுக்கு வணக்கம். புத்தக வாசிப்பு நற்பணி மன்றத்திலிருந்து தூத்துக்குடி மாரிமுத்து. அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026 புத்தாண்டு பிறந்ததும் முதல் பண்டிகை பொங்கல் பண்டிகை தான். ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி பொங்கல் பண்டிகை தான் முதல் பண்டிகையாக வரும். இந்த ஆண்டு ரொம்ப இதோ நெருங்கிவிட்டது பொங்கல் பண்டிகை. பொங்கல் பண்டிகையில் முதல் பண்டிகையாக போகி பண்டிகை. போகினாலே எல்லாருக்கும் தெரியும். இதுவரைக்கும் போகி பண்டிகைனாலே பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான். முன்னாடியெல்லாம் போகி பண்டிகையின் போது பழைய பொருட்களை எரித்து அப்படியே சாம்பலாக்குறது உண்டு. ஏன்னா அப்போ எரிக்கும்போது அந்த புகையோட தாக்கம் அதிகமாக இல்லை. ஏன்னா அந்த பழைய பொருட்கள் எல்லாமே தாவர பொருட்கள்லேருந்து தயாரிக்கப்பட்டவை. மூங்கில் கூடை, கோரம்பாய், பனை ஓலை பெட்டி, இது போல தான் இருந்தது. அதெல்லாம் எரிக்கும்போது அந்த புகை மக்களுக்கு அதிகமாக கெடுதல் கொடுத்ததில்லை. ஆனால் இன்னைக்கு நாம் எதை எரிக்கிறது? நாம் பயன்படுத்தின அத்தனை பொருட்களும் ரசாயனம் கலந்த பொருட்கள் தான். அதை நம்ம எரித்தோம்னா நிச்சயமாக அந்த புகை மனித சுவாசத்துக்கு கெடுதல் தான் தரும். அதனால தான் பழையன கழிதல் புதியன புகுதல்ங்கிறது அந்த காலத்துக்கு சரிப்பட்டு வந்தது. ஆனால் இப்போ அதை நம்ம பயன்படுத்த முடியாது. இப்போ ஏன்னா அந்த எரிக்கப்படக்கூடிய ரசாயன கலவை அந்த புகை சுவாசத்துக்கு கெடுதல் விளைவிக்கிறது. நண்பர்களே, நாம் இதுவரைக்கும் இந்த புகையில்லா போகி கொண்டாடணும்னு அரசு நமக்கு அறிவுறுத்திருக்கு. அந்த வகையில் நாம் செய்ய வேண்டியது, பழைய உடைகள் இருக்குது, நம்ம அணிந்து பயன்படுத்தப்பட்ட உடைகள் இப்போ அணிய முடியாமல் இருக்கக்கூடிய, நம்ம வளர்ந்துட்டோம், சின்னதாகிடுச்சு அப்படிங்கிற வீட்டில் உள்ள குழந்தைகள் பெரியவங்களோட ஆடைகள்லாம் இருந்துச்சுன்னா அதை நம்ம தூத்துக்குடி மாநகராட்சியில் போனீங்கன்னா அங்கே ஒரு அலமாரி இருக்குது. அந்த அலமாரியில் வச்சிங்கன்னா யாருக்கு தேவையோ அவங்க எடுத்துக்குவாங்க. கஷ்டப்பட்டவங்க இருப்பாங்க, அந்த ஆடைகள் வாங்க முடியாதவங்களாம் இருப்பாங்க, அவங்க எடுத்துக்குவாங்க. அவங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். அதனால் உங்கள்கிட்ட இருக்கிற பழைய ஆடைகளை அங்கே கொண்டு வைங்க, அவங்க எடுத்து பயன்படுத்திக்குவாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னும் கற்றறிந்த சான்றோர்களுக்கு ஒரு வேண்டுகோள் புத்தக வாசிப்பு நற்பணி மன்றம் வைத்துக் கொள்கிறது. என்னன்னா, நீங்கள் இது வரைக்கும் படிச்சிருப்பீங்க இல்லையா? நிறைய புத்தகங்கள் படிச்சிருப்பீங்க. கதை, கட்டுரை, சிறுகதை, நாவல், சரித்திர நாவல், வரலாறு, ஆங்கிலம், அறிவியல், நிறைய புத்தகங்கள் வாசித்திருப்பீங்க. வாசித்த புத்தகங்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த பொங்கலத்தை ஒட்டித்தான் வீடுகள் வெள்ளடிக்கப்படும், புதுப்பிக்கப்படும். அந்த பழைய புத்தகங்கள்லாம் நீங்கள் என்ன செய்வீங்க? பழைய விலைக்கு போடுறது, இல்லை பழைய பொருட்கள் போடுற இடத்துல போடுறது உண்டு. ஆனால் இப்போ நாம் இன்னைக்குள்ள காலகட்டத்தில் அந்த மாதிரி போடுகிறத தவிர்க்கிறதுக்காக நம்ம புத்தக வாசிப்பு நற்பணி மன்றம் ஒரு திட்டம். அதாவது இன்றைய இளைஞர்கள், இளைய தலைமுறைகள்லாம் வாசிப்பு பழக்கம் இல்லாதனால திரைப்படம், அலைபேசி, போதை, இதுபோல் போதைக்குள்ளே சிக்கிக்கிறாங்க. அவங்களுக்கு பாதையில்லாத பயணத்தில் தான் வாழ்க்கையை பயணிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல பாதையை காட்டணும்ல. அதுக்கு என்ன செய்யணும்? நிச்சயமாக வாசிப்பு ஒரு பழக்கம் இருக்கணும். வாசிப்பு பழக்கத்தில் தான் அவங்களால வழிகாட்ட முடியும். இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள், பள்ளி மாணவர்கள்லாம் நான் பார்க்குறோம், புத்தக திருவிழாவின் போது கடைகளுக்கு போகிறாங்க, புத்தகங்களை பார்க்குறாங்க. அவங்களாம் பார்க்க முடியுது, கையில் எடுத்து தொட்டு பார்க்க முடியுது. ஆனால் வாங்குகிற அளவுக்கு வசதி இல்லாமல் இருக்கிறாங்க. புத்தகத்தோட விலையும் அப்படி இருக்குது, அவங்களோட நிதி நிலையும் அப்படி தான் இருக்குது. அந்த மாதிரி புத்தகம் வாசிக்கக்கூடிய ஆர்வமுள்ள இளைஞர்களுக்கும் இளைய தலைமுறைகளுக்கும் ஒரு உதவியாக இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் ஏற்கனவே கற்றறிந்த சான்றோர்களாகிய உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம், நீங்கள் படித்து முடித்த புத்தகங்கள், எத்தனையோ புத்தகங்கள் இருக்கலாம், அதை பழைய விலைக்கோ இல்லை பழைய பொருட்களோட எடைக்கோ போடுவதை தவிர்த்து விட்டு நாங்கள் இருக்கிறோம். எங்களோட இந்த பேசிக்கிட்டு இருக்கிறேன்னு இந்த காணொலியில் தெரியக்கூடிய எங்களோட எண்ணுக்கு அழைப்பு கொடுங்க, நாங்களே வாங்கிக்கிறோம். ஏன்னா புத்தக வாசிப்பு நற்பணி மன்றத்தில் வரக்கூடிய மாணவர்கள், இளைஞர்கள்லாம் புத்தகங்களை வாசிக்கிறாங்க, புத்தகம் ஆய்வு செய்கிறாங்க, கட்டுரை எழுதுகிறாங்க, பட்டிமன்றம் பேசுகிறாங்க, பேச்சு அரங்கத்தில் கலந்துக்கிறாங்க, பேச்சு போட்டியில் கலந்துக்கிறாங்க. அவங்களெல்லாம் ஒரு உத்வேகத்தை கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்குலாம் புத்தகமே கிடைக்க மாட்டேங்குது. அப்போ அவங்களுக்கு புத்தகத்தை கொடுத்தோம்னா, நம்ம படித்து முடித்த புத்தகத்தை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். இதெல்லாம் எப்படின்னா, எப்படி குருதி கொடையோ விழிக்கொடையோ உடற்கொடையோ கொடுக்கறது போல் நீங்கள் கொடுக்கறது இது ஒரு அறிவு கொடை. நீங்கள் கொடுக்குற அறிவு கொடையில தான் அவங்களோட வாழ்க்கை சிறப்பாக அமையும் அப்படிங்கிறதுல உங்களோட பங்களிப்பும் இருக்குது. இந்த வேலையை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், முன்னெடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால்
கற்றறிந்த சான்றோர்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்வது, உங்களது பழைய புத்தகங்கள், நீங்கள் வாசித்து முடித்த புத்தகங்களை குறிப்பெடுப்பதற்காக, மாணவர்கள் படித்து பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக எங்களோட எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. புத்தக வாசிப்பு நற்பணி மன்றத்தை தொடர்பு கொள்ளுங்க. இந்த புத்தகங்கள் மாணவர்களுக்கு அறிவு கொடுக்கும். நாளைக்கு அவங்களோட சந்ததிகள் கூட உங்களோட பேர் சொல்லும். உங்களோட செயல் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். அப்படிங்கிறதுக்காக புத்தகத்தை தானமாக கொடுக்க சொல்லி கேட்டுக்கொள்கிறோம். இதுவரைக்கும் இந்த புத்தகங்கள் கொடுக்கறதுனால உங்களுக்கும் இந்த நம்மளோட அனைத்து சான்றோர்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி மகிழ்வது புத்தக வாசிப்பு நற்பணி மன்றம், தூத்துக்குடி.